ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் சார். இந்த வருஷம் உங்களுடைய பிறந்தநாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் கடைசியாக நடிச்சிட்டு இருக்கிற ஜெர்னைன் படத்துக்கான கிளிம்ஸ் ரிலீஸும் பண்ணியிருக்கீங்க. கிளிம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கவும் செய்யுது. அண்ட் அடுத்த வருஷம் நீங்கள் பண்ண போகிற விஷயங்களுக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ஜெர்னைன் படத்துக்கான கிளிம்ஸுக்கு வரவும் செய்யலாம். இந்த ஒரு கிளிம்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செஞ்சு கரெக்டாக 11 மணிக்கு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. கிளிம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹைச்சினத்தோட படமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ மாசான ஒரு கிளிம்ஸ் அப்படி சொல்லலாம். கடைசியாக விஜய் சார் நடித்த ஒரு மாசான படம் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மெர்ஸ் வந்து சொல்லுவீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி அந்த படங்கள் தான் சொல்லவும் செய்வீங்க. மேபி ஒரு சில பேர் மாஸ்டர் படத்தை கூட சொல்லலாம். பட் ஆனால் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக லுக்கில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த தம்ப்நெயிலுக்கு ஒரு போஸ்டர் வந்து யூஸும் பண்ணியிருப்பாங்க. என்ன லுக்குங்க, லியோ தாஸையும் இப்போ இந்த ஜெர்னைன் படத்துக்கான லுக்கே வந்து சேர்த்து வச்சுமா ஒரு லுக்கு செம மாசாக இருக்கவும் செய்யுது. ஸோ ஜெர்னைன் படத்துக்கான ஹைப் வந்து இந்த கிளிம்ஸ்க்கு அப்புறம் இப்போ விஜய் சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு கிளிம்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக தளபதி அவர் வந்து யூஸ்வலாக சொல்லுவார் இல்லையா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணதில் ஆரம்பித்து தளபதி அப்படிங்கிறத அந்த அவர் கையில் வச்சுருக்க கத்தியில் வந்து போட்டதில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கவும் செய்யுது. விஜய்ஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஆரம்பித்து நம்ம அனிருத்தோட மியூசிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிளிம்ஸில் எங்கேயுமே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹைச்சினத் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் செய்யலை. அனிருத்தோட பேரெலாம் போட சொன்னாங்க. கடைசியாக வந்து டைட்டில் கார்டு போடும்போது கீழே ஹைச்சினத் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் செஞ்சுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ட் ஹைச்சினத் ஃபிலிம் இல்லை ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை ஹைச்சினத் அப்படி சொல்லிட்டு போடவும் செய்யலை. அது மட்டும்தான் என்னடா இது அப்படி சொல்லிட்டு தோணும் செஞ்சுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே விஜய் சார்.